ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுகீரையை வச்சு எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு துவரம் பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பாசி பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இதே டம்ளரில் நம்ம 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 விசில் வேக விடுங்க பருப்பை. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை இன்றைக்கி நான் சிறுகீரை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் இன்றைக்கி 1/4 மூடி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நமக்கு கூட்டு ரெடி ஆகிரும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா கூட்டு கொதி வந்துருச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுட சுட ரைஸ் வச்சு நம்ம அந்த கூட்டு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.